ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். உங்கள் வீட்டில் பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கேட்பாங்க இந்த குழம்பு செஞ்சு தர சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கழுவி ஊற வச்சுட்டேங்க. ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளியை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும், அப்போ தான் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் ஓரளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரட்டும். நான் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாக கூட சேர்த்துலாங்க. இப்போ தக்காளி நல்ல பழமாக இருந்தாலுமே உள்ளே பூச்சி புழுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு நான் 4 நாளாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே வேணாலுமே 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கிறது தான், ஸோ சின்னதாக சாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தக்காளியும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. தோல் உரிஞ்சு நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் மிளகாய் தூளையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கேஸ் ஸ்டவ்லேயே ஆன்லேயே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மசாலா கருகிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா தக்காளிலாம் சேர்த்திருக்கிறதுனால சில பேர் திப்பியாக அரைச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் புளியை கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன டீஸ்பூனில் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இந்த குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பாவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். ஸோ நமக்கு கசப்பு தெரியாது. இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கிட்ஸும் விரும்பி இந்த பாவக்காயும் சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க குழம்பு மட்டும் சாப்பிட்டு இந்த பாவக்காயை எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இருக்க கசப்பு பெரிய அளவு தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம புளி தேங்காய் பால்லாம் சேர்த்துறதுனால கசப்பு பெரிய அளவு தெரியாது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு பாவக்காய் நல்லா வதங்கி நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவையும் சேர்த்திட்டு கூடவே புளிக்கரைசலையும் சேர்த்தி குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பெரிய சைஸ் தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தேங்காய் அரைச்சி சேர்த்துற மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே தேங்காய் பால் தான் சேர்த்துவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி சேர்த்திக்கலாங்க. நீங்கள் இதே மெத்தடில் எல்லா புளிக்குழம்பும் செய்யலாம். முக்கியமாக சுண்டக்காய் குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டக்காய் கசக்கும்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சு பார்க்கும்போது சுண்டக்காய் நல்ல தேன் மாதிரி இனிப்பாக இருக்குங்க. எனக்கு புளிக்குழம்புலேயே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு தான். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்தளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நான் ஒரு கப் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்திக்க போகிறேன். தேங்காய் பால் எவ்வளோக்கு சேர்த்துறோமோ அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் பாலையும் சேர்த்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்புக்கே முக்கியமான ஒரு பொடி இதுதாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசம் வர அளவு வறுத்துட்டு இடிகளில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது இந்த புளிக்குழம்புன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி புளிக்குழம்பு செஞ்சிங்கனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா ஸ்டோர் பண்ணால் இதோட வாசம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அரைச்சி ஆட் பண்ணும்போது இதோட வாசம் நமக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி இடிகளில் இடித்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண பொடி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டீஸ்பூன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவு வந்துச்சு. அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக 5 நிமிஷம் கழித்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு முக்கியமாக சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட ஒரு ஆனியன் போட்டு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா
சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே குழம்ப நைட்டு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. களி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.